Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics, chapter 4 inverse trigonometry functions, concept of exercise 4.2 குள்ள கான்செப்ட் கொசைன் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. கொசைன் வந்து காஸ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? த கொசைன் ஃபங்க்ஷன் அண்டு இன்வர்ஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ரைட். ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்றது அர்த்தம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வேறு. சரி, எக்ஸுக்கு வேல்யூ எடுத்துக்க, ஒய்க்கு வேல்யூ எடுத்துக்கோ. எக்ஸ் 0 30 டிகிரி, அடுத்து என்ன வரும்? 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180, 270, 360ன்னு வச்சுக்கோ. இது எழுதணும்னா என்ன எழுதுவ? 0, π/6, π/4, π/3, π/2. அது தெரியுமில்ல உனக்கு, ரேடியன். அது மாதிரி எழுதிக்கலாம். π/6, π/4, π/3, π/2, π/6, 3π/2, 2π. அதே மாதிரி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்து பொறுமையாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி படம் போட போகிறோம், சரிங்களா? அவ்வளோதான் பாயிண்ட்டு பிளாட் பண்ணுறதுக்கு. காஸ் 0 1, காஸ் 30 என்ன வரும்? √3/2. அடுத்து என்ன வந்துடும்? 1/√2, 1/2. அடுத்து என்ன? 0, -1, 0, 1. பார்த்துக்கோ. ரைட். இப்போ நான் ஃபிகர் போடுறேன். இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் போடுறோம், ஒய் ஆக்சிஸ் போடுறோம். பாயிண்ட் வந்து 0,1, 0 இந்த இருக்குது. ஒயில் தான் 1 கணக்கில் வச்சுக்கோ, 1. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோ. அப்போ 0,1, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து π/2 இந்த இடத்துல இருக்கு பாரு. π/2 என்னது? 0. π/2ன்றது எக்ஸில் உள்ளது, கணக்கில் வரும். எக்ஸில் உள்ள π/2. இது பை, இது 2π. இடையில வர்றது 3π/2, சரியா? அதே மாதிரி தான் இங்கிட்டு -π/2 இங்கனக்குள்ளே வர்றது -π, இங்கனக்குள்ளே வர்றது -3π/2, இங்கே வர்றது -2π, சரியா? இப்போ இங்கே ஆரம்பித்து இதில் வருது. இதில் வந்து கீழே வந்து -1 வரைக்கும் வரும். -1 எதுக்கு வருது? 180 தப்பாக எழுதிட்டேன், பைடாது. π/6ன்னு எழுதிட்டேன் பாரு. பை தான் 180 டிகிரி, பை தான் 180. அப்போ பைக்கு இங்கே வரணும், இதுக்கு நேராக இப்படி வரணும், இப்படி வரணும். அது இப்படி வந்து இதுக்கு நேராக இப்படி வருது. வந்து மறுபடியும் 3π/2க்கு போகும். அதான் 3π/2க்கு 0 இந்த வருது, எக்ஸுக்கு 0 வந்துட்டு அப்படியே மேலே போய் 2πக்கு 1க்கு நேரம் அப்படி நிற்கும். 1க்கு நேரம், இந்த 1க்கு நேரம் அப்படி நிற்கும். இந்த இடத்துல வந்து இதுதான் 1, 1க்கு நேரம் நிற்கும். பார்த்துக்கோ. ஒன்றுக்கு நேரம் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இந்த ஃபஸ்ட்டு கவ் வரைகிறது 0 π/2 வரைக்கும். நெக்ஸ்ட்டு π/2லேருந்து பை வருது பாரு, இதுக்கு நேரம் வருது பாரு, இந்த இடத்துல முடியுதுல இந்த பை. இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. அடுத்து இதிலேருந்து இங்கே மேலே ஏறுது பாரு, அது தேர்ட் குவாட்ரண்ட்டு. அதுலேருந்து மேலே ஏறுது பாரு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. இப்போ நடுவில் தான் ஆக்சஸ் போட்டிருக்கேன். இது பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு ஆக்சஸில் உள்ளது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் உள்ளது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் உள்ளது நெகட்டிவ், சரியா? தேர்ட் குவாட்ரண்ட்டில் உள்ளது நெகட்டிவ் தான், ஃபோர்த்து குவாட்ரண்ட் உள்ளது பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்த பொறுத்த மட்டும் ஒரு சர்க்கிள் இதை வந்து டினோட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் வந்து நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம், சரியா சொல்கிறது? அப்போ காசை பொறுத்த மட்டும் ஆல்ஸ் உள்ள டீகப்ஸில் இது அர்த்தம், புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாமல். ரைட்டு. ஒரு இன்டர்வல், அதாவது ஒரு பீரியட் அப்படின்றது வந்து
ஒரு பீரியட்னா ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிள் அப்படின்றது ஒரு ரிங் அப்படி போயிட்டு திரும்புறது. சரியா சொல்கிறது? அதைத்தான் நம்ம பிரிச்சுருக்கோம் அப்படின்னா 0 to 2π அப்படின்னு அர்த்தம். 0 to என்ன பிரிக்கலாம், அங்கனக்குள்ளே பிரிக்கலாம். 0 to என்ன பிரிக்கலாம், 2π அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல இருந்து பிரிக்கலாம். 0 to 2π அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் ஒரு ரிங்கு. 1 பீரியட் அப்படின்றது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளதான் 1 பீரியட். 1 பீரியட்ன்றது 0 to 2π. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடு அப்படின்னு சொன்னோம்னா -1 to 1 தான். ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்கிறோம்ல, அது -1 to +1 தான். ஆனால் பாசிட்டிவ் தான். ரெண்டுக்கும் மாடலஸ் போட்டுக்கலாம். பாசிட்டிவ் தான், 1 தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது. அது ரேஞ்சுனா -1 to 1 எழுதிக்கலாம். அப்படி ரேஞ்சுனா ஆம்ப்ளிடியூட்னா இப்போ 1 தான் அதில் ஆம்ப்ளிடியூடு அப்படின்றது. மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கங்க. y = cos x அப்படின்றது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எப்படி சார் அப்படின்னா f of x = cos xன்னு எடுத்துட்டோம்னா f of -x எடுத்தோம்னா cos -x. அப்போ cos -xனால் வெறும் cos x தான். அப்போ f of x தான் வரும். அப்போ f of -x = f of xன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் முன்னாடி வந்தால் தான் சைன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி cos x வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். cos x ஃபங்க்ஷன்றது கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், தொடர்ச்சியானது அப்படின்னு அர்த்தம். நான் வந்து காமனாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இதில் ரியல் நம்பரில், அதாவது டொமைன் எழுதுனேன்னு வச்சுக்கவேன், -∞, இன்ஃபினிட்டிவில் கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் கிராஃப். அதே மாதிரி இது வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா 1 to 1 தான். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் தான். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன். வெர்டிக்கல் லைன் ஃபங்க்ஷன். பீரியட் அப்படின்னா 0 to 2π அல்லது 2π to 4π அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது அதே மாதிரி மைனஸ்னு எடுத்துக்கலாம். 2π to 4π அப்படி ரெண்டு தான் சேர்ந்து வரும். பார்த்துக்க. சரி, அதில் பொறுமையாக எடுத்துக்கோ. மேக்ஸிமம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னா cos π மினிமம் சொல்கிறது. மினிமம் cos π, cos 3π, cos 5π அப்படி ஆட் நம்பருக்கு ஃபுல்லாக வேல்யூ -1 மினிமம். அதே மாதிரி மேக்ஸிமம் அட் அப்படின்னு சொன்னோம்னா ஈவன் ஃபங்க்ஷனுக்கு cos 2π, cos 4π, cos 6π இதுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் வரும் 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால் பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இது ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் கொண்டு போயிட்டோம்னா, அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மாதிரி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணோம்னா not 1 to 1. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் 1 to 1. இட் இஸ் நாட் 1 to 1, நாட் 1 to 1. புரியுதா? ஆமாம், பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா சரியாக வந்துடும்.